ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். டிடெக்டிவ்ஸ் தீஸ் டேஸ் ஆர் கிரேசி. நம்ம டிடெக்டிவ் அனிமேனே இனிமேல் சொல்லலாம். இந்த அனிமையோட ஸ்டோரி லைனு எப்பா என்ன காமெடிக்கு இங்கே பஞ்சமே இல்லை. அதே டைமில் ஆக்ஷனும் குவிஞ்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ஃபன்னாகவும் போகும். என்ன ஸ்டோரினா, ஹீரோ வந்து ஒரு பெரிய டிடெக்டிவாக இருந்திருக்கான். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாடர்ன் வேர்ல்டில் பழங்கால அந்த டிடெக்டிவ்க்கான ஸ்கில்லு அது ஒத்து வருமான்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு பொண்ணு நம்ம ஆளுக்கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பா, நான் உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன்னு. இந்த பொண்ணை நீங்க சாதாரணமா இடப்படக்கூடாது, ரொம்ப ஃபன்னை உருவாக்க போறதே அவ தான். ஸோ அவளால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன நல்ல விஷயம் ஆச்சு, எல்லாத்தையுமே நம்ம கதையில பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப நாளா இங்க வீடியோவே அப்லோட் பண்ணல, அதனால லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி தரமான அனிமேஸை உங்களுக்கு கொண்டு வர முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அகமோ டிடெக்டிவ் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சிக்கு வந்து ஒரு பொண்ணு ஸ்மைல் பண்றா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்லயே எல்லாருமே ஒரு பர்சனை பத்தி தான் பேசுறாங்க. இந்த ஃபேமஸான ஹை ஸ்கூல் டிடெக்டிவ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டாரு. ஏன் போலீஸால கூட அதை சால்வ் பண்ண முடியலையா? அது வேற யாரும் இல்ல, நம்ம நாகமோ தான். ஹீரோ ரொம்ப ஃபேமஸானவன் போல. அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வலியுறாங்க நம்ம ஹீரோ முன்னாடி. ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது, இதெல்லாம் ஒரு கனவு தானே. கனவா? அங்க திடீர்னு ஒரு காலம் வந்து நம்ம நாகமோன்னு பார்த்தோம்ல, அது நம்ம ஹீரோ தான். நான் ஒரு டிடெக்டிவ், அதனாலேயே இந்த பிசினஸ்ல இருக்க ஒருத்தவங்களுக்கும் என்ன நல்லா தெரியும். அங்க காலம் வந்திருக்கும்ல, அதுவும் ரெண்டு விஷயமா தான். அங்க இதனால அவரு சொல்றாரு, நான் சீக்கிரமா கட்டிடுறேன், இன்னும் எனக்கு டைம் கொடுங்க. நான் ரெண்டை தாண்டி நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய டிடெக்டிவா இருந்தவன். ஆனா என்ன பண்றது, இப்போ வந்து எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஸ்கில்ல நான் இழந்துட்டேனா, அவ்வளவு மாறி போனனால எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை அப்படின்னு பேசுறாங்க. நான் ஏதோ ஒண்ணு, இந்த லேண்ட்லார்டுக்கு வேற நான் ரெண்டை தாண்டணும். அங்க போற வழியில நாகமோக்கு அங்க முது வேற புச்சுக்குது. ஐயோ நான் என்ன பண்றது, இன்னைக்கு வேற எனக்கான மிஷின் இருக்கு, என்னால அப்படி அதை விட முடியாது. கீழே பத்துக்குனே அவரு டோரி கிட்ட போறாரு. திடீர்னு ஒரு பொண்ணு வரா. அங்க எதுக்குன்னே தெரியாம நம்மளும் தேங்க்ஸ் சொல்ல பயங்கரமா அடிக்கிறதுக்கு தயாராகிறா. எனக்கு தெரியும் கீழே இருந்து நீ என்ன பார்க்க ட்ரை பண்ணனு. ஐயோ இருமா, நான் ஒன்னும் அதெல்லாம் பாக்குறதுக்கு ட்ரை பண்ணல. நான் அதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கு. நான் பத்து நின்றதுக்கு எனக்கு முதுகு பிடிச்சிருந்தது. நீ ஒரு கிளைண்டாவே இருந்துட்டு போ, ஆனா எனக்கு இப்ப வேலை இருக்குமா, நான் அதை வந்து பார்க்கணும். அட நான் வந்த விஷயமே வேற. அங்க இதோன்னு சொல்லி ஒரு விஷயத்த எடுக்கிறான், ஆனா அது கிடையாது. இதே மாதிரி எங்க நான் தேடுறா, ஆனா அது கிடைக்குதோ இல்லையோ. டெஸ்க்குள்ள இருந்து நிறைய விஷயம் வருது. இதெல்லாம் எப்படிதான் இவங்க பண்றாங்களோ. கடைசியில ஒரு பேப்பர் எத்தனிட்டா. அதுவும் எதுக்குன்னா, நம்ம ஹீரோ கூட இவ ஒரு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணுமா, உன்னை நான் ஹையர் பண்ண மாட்டேன். அட ஏன் நீங்க ஹையர் பண்ண மாட்டீங்க, அதுக்கு ரீசனு, அம்மா நீ நல்லா உன்னை பாத்தியா, அதையும் குறையுமா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தா என்ன ஆகும், அதுக்கும் மேல நீ ஒரு டீனேஜ் பொண்ணுமா, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஆனா அவ கேட்கவே இல்லையே. இந்த மாதிரி நீங்க தான் அவுடேட்டடா இருக்கீங்க, முக்கியமா ரொம்ப கேவலமானவரா இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் வயசாகுது, அசிஸ்டன்ட் இருந்தா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுல உங்களுக்கு. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா அவரு வந்து கீழே இருந்து மேல பாத்துக்கினே சொல்றாரா, இதனால கம்பியை எங்கல இருந்தோ எடுத்து அவ நீட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க திரும்பவும் ஏதாச்சும் தப்பா பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். எனக்கு கியோக்கு கராத்தே தெரியும், இது வழியா உங்களோட தாலிய பறக்க விட்டுருவேன். அம்மா பொண்ணு, இந்த மாதிரி கியோக்கு கராத்தான ஒரு மூவே இல்லம்மா. சரி இந்த மாதிரி என்ன ஜாயின் பண்ண வச்சுக்கோங்களேன். அம்மா எதுக்காக இந்த அளவுக்கு நீ ரொம்ப ஆர்வமா இருக்க ஜாயின் பண்ணோன்னு, அதுவும் ஒரு அசிஸ்டண்டா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம், நான் வந்து எப்படியாச்சும் ஒரு கிரேட்டான டிடெக்டிவா மாறணும்னு. அதனால தான் நான் வந்து நிறையவே ஹார்ட் ஒர்க்கை போட்டேன். இப்போ இந்த ஸ்டோரேஜ் டெக்னிக் இருக்குல்ல, இதுவே அதுக்கான பலன் தான். ஆனா இதை கேட்கிற அவரால் எதையுமே நம்ப முடியல. ஆமா எப்படி அவ உள்ள வச்சா, அதுக்கு பாசிபிலிட்டியே இல்லையே. இன்னமும் அவ விடாம கேட்கிறா, இந்த மாதிரி என்ன ஹையர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பேன். இத்தனைக்கும் நம்ம ஹீரோக்கு அங்க பணமும் இல்லல, அதையும் அவ புட்டு வைக்கிறான். நம்ம ஹீரோவா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடறான். போமா எனக்கு வந்து வேலை இருக்குன்னு. நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு புது வேலை கச்சிருக்கும், அதுவும் ஒரு பொண்ணை அவன் தேடி போகணும். இந்த பொண்ணு இருக்கால, இவ வந்து யாரு கூடயோ அஃபேர்ல இருக்காளாம். அத நம்ம ஆளுக்கு கண்டுபிடிக்கணும் அது யாருன்னு. அந்த போட்டோ எடுத்து தரதுக்காக பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணின்னு போறான். அங்க ஆபீஸுக்கு எதிரில் ஒரு கெஃபே மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அவ போயிடறான். அது ரொம்ப ஃபேன்சியா இருக்கனால நம்மளால அங்க உள்ள போக முடியல. என்னால அங்க உள்ள போக முடியாது, நான் வெளியிலேயே வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம மஷீரோவும் அங்க வந்து சொல்றான், என்ன நீங்க வெளியே வெயிட் பண்ண போறீங்களா, உங்களால உள்ள போக முடியலன்னு நல்லாவே புரியுது, ஏன்னா இது ரொம்ப ஃபேன்சியா வேற இருக்கு. அதுக்கு அவ ஒரு ஐடியாவை கொடுக்குறா, கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறேன்னு. இதுக்கு வேற வழியே இல்லாம அவரும் ஒத்துக்கிறாரு. அங்க மெனு அவரு பாக்குறாரு, மெனு ரொம்ப ஃபேன்சியா இருக்கா, அவருக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. இதனால அவ ஒரு பெரிய பேரோட இருக்கிற ஒரு வித்தியாசமான டிஷ் ஆர்டர் பண்றா. அங்க இன்னமும் நம்ம ஆளுக்கு புரியவே இல்ல. ஆமா எவ்வளவு டிடெக்டிவ்ஸ் இருக்கும் போது எதுக்காக நீ என்ன தேடி வந்த, நான் என்ன பண்ண முடியும், என் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலன்னு சொன்னா அது உங்களது தான்,
உனக்கே தெரியும் நான் 20 வருஷமா ஒரு டிடெக்டிவா இருக்கேன், அதனால இந்த வேலை ஒன்றும் ஈஸியா இருக்க போதில்ல. எனக்கு புரியுது, டார்கெட் வந்து அந்த லேடி தானே, பண்றதுலே தெரியுது. நம்ம வந்து செக் பண்ணோம் அவங்க ஏதாச்சும் அஃபெல்ல இருக்காங்களான்னு, அதானே? ஆமா, இப்போ என்னோட வேலை என்னன்னா ப்ரூவ் பண்றது தான், ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால நான் இப்போ அவங்களையே தான் பார்த்தாகணும். அட நீங்க என்ன பைத்தியமா? இதே மாதிரி பார்த்துனே இருந்தா அவங்க பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும். அட்லீஸ்ட் நீங்க கண்ணாடியாச்சும் போடணும். உங்க இப்படி கத்துறதுல அங்க அவங்களும் பார்க்க ஆரம்பிக்க மாஷிரோ அங்க தடுக்கிறா. ஆமா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கப்பிள்ஸ் மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு டவுட் போகுது, நம்ம எப்படி அவங்களை ஏமாத்தியாச்சு, அட்லீஸ்ட் போட்டோ எடுக்கிறதையாச்சும் நீங்க ஒழுங்கா பண்ணணும். ஏன்னா போட்டோவை நம்மளால போன்ல இருந்தே எடுக்க முடியும். இதை கேட்டு அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நான் போனுன்னு ஒரு விஷயத்தையே அவரு கேள்விப்பட்டதில்ல. அப்புறம் தான் விளக்குறேன், இந்த மாதிரி காலத்துல எல்லாருமே போனை வச்சுதான் போட்டோவே எடுப்பாங்க. ஆமா ஆமா, காலம் ரொம்ப மாறி போயிடுச்சு. நானும் இதுக்கு அடாப்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க இந்த மாதிரி வழியை வச்சுதான் டாப்புக்கு வந்தோமே. ஆனா அந்த காலத்துல என்ன எல்லாருக்குமே எப்படி தெரியுமா தெரியும், ஒரு கிரேட்டான டிடெக்டிவ் அப்படின்னு தெரியும். நீ நம்பாம இருக்கலாம், இருந்தாலும் இது உண்மை தெரியுமா? இல்ல நான் நம்புறேன். அதுக்குள்ள இன்னொரு பர்சனை வந்து கட்டி பிடிக்க எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிது, அது வேற யாரும் இல்ல, இவன் தானே. அப்புறம் என்ன, போட்டோவை எடுங்க. நான் ஆளு பார்த்தா ஒரு கேமராவை எடுக்கிறாரு. யோ, கேமரா வச்சு எடுக்காதியா, நம்ம மாட்டிப்போம், போனை வச்சு எடுயா. அட நான் இதை வச்சுதான் எடுத்தாகணும். அங்க இப்படி இவங்க சண்டை போடுறதுனால சவுண்ட் அங்க கேக்குமா? அவங்க 2 பேரும் அங்க பாக்குறாங்க. ஆனா மஷீரோ அங்க டாபிக்கே மாத்தி வர்றா. வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம ஏன் ஒரு போட்டோ எடுக்க கூடாது சொல்லுங்க சீஸ் இப்படின்னு அவ போட்டோ எடுக்கிறா. அவங்களுக்கு தெரியாமலே அவங்களையும் போட்டோ தரா. இதனால டவுட் அவங்களுக்கு வரல. அடுத்த சீன்லயே அந்த விஷயத்த அவங்களுக்கு காட்ட அவரு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. அப்பனா எல்லாமே உண்மைதானா? அப்போ அவ உண்மையிலேயே என்னை ஏமாத்திட்டா, ரொம்ப நன்றி, உங்களோட வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. நம்ம டிடெக்டிவும் கேக்குறாரு, ஆமா எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி உட்காந்து இருக்க போறேன், நீங்க என்ன அசிஸ்டண்டா மாத்துற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன், நான் நகர மாட்டேன். நான் உங்களுக்கு உதவியா இல்லையா? இந்த மாதிரி என்ன அசிஸ்டண்டா மாத்திக்கோங்களேன். நீ உதவியா இருந்ததான் அப்புறம் என்ன மாத்திக்கோங்க, உன்னை நான் மாத்திக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு நீ ரெடி ஆகல என்ன? கேட்டோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே நம்ம நாகமோட கூட்ட புடுங்கிக்கிறா. ஆமா என்ன பண்ணிருக்க, இதுவா? இது எனக்கான ரிவார்டு, இன்னைக்கு பண்ண வேலைக்கான பரிசு இது. அங்க இப்படியே ஓடி போறா. அங்க போகும்போதே நம்ம ஹீரோ கேக்குறான், அட்லீஸ்ட் உன்னோட பேரை சொல்லிட்டு போமா. இப்பதான் அவளோட பேரே அவ சொல்றா. இவளோட பேரு மஷீரோ. சரி ஏதோ ஒண்ணுமா, நீ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. நான் போற வழியிலேயே நம்ம ஹீரோக்கு திரும்பவும் முதுகு சொல்லிக்க அங்க அவ தான் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. இந்த சீன்ல 2வது இவங்களுக்கு இன்னொரு மிஷன் கிடைக்குது. ஒரு பூனையை இவங்க பிடிச்சு கொண்டு வரணும். அதையும் அவங்க முடிக்கிறாங்க. ஆனா அந்த பூனை அது இல்லையா. நீங்க நல்லா பாருங்க, இதுல காது வந்து கலரோட இருக்கு, அங்க கலரை காணும். அதுக்குன்னு இவனை அப்படியே தூக்கி போட்ட முடியாதுல. அப்புறம் என்ன, நம்ம ஏஜென்சில இவனும் ஒரு மெம்பரா இருக்கட்டுமே. நம்ம சைபரஸ்ன்னு சொல்லலாம், அது கரெக்டா இருக்கும். என்னது இவனுமா இப்படின்னு இவங்க பெட்டை பத்தி பேசுறாங்க. ஆனா பாட்டியை அவங்க மந்தே மாந்துட்டாங்க. இப்போ என்னோட பூனை என்ன ஆகும்? சீன்ல மாஷிரோ ஒரு போஸ்டர் மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கி இருக்கா. அதை பார்த்து நம்ம நாகம்மா கிட்ட கேக்குறான், ஆமா இது எப்படி இருக்கு, நம்மளோட ஏஜென்சி தான் இது. அவரு இது கிழிக்க ஆரம்பிச்சிடறாரு. எதுக்காக நீங்க கிழிச்சீங்க? வேற எதுக்கு உனக்கு புரியலையா என்ன? நீ இதுல போட்டிருக்க இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நம்ம பண்ணுவோம்னு. நம்ம யாரு? டிடெக்டிவ்ஸா இருக்கும் போது நம்மளுக்குன்னு ப்ரைட் இருக்கு. சோ நம்மளுக்கான விஷயத்த தான் பண்ணணும். அதை தாண்டி எல்லாத்தையுமே நாங்க பண்ணுவோம்னு சொன்னா என்ன விஷயம் அது? நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்ல, இதுக்கும் மேல பூனையை பிடிக்கிற வேலையெல்லாம் பாக்குறீங்க. இதுக்கும் மேல என்ன அசிங்கம் உங்களுக்கு வேணும்? அதனால நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் பேசாம. இதனால நம்மளுக்கு நிறையவே கிளைண்ட் வருவாங்க. நீ என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி ஒரு போஸ்டரை பார்த்துட்டு நம்மளுக்கு கிளைண்ட் வருவாங்கன்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அட என்ன சொல்லிருக்கீங்க, ஆல்ரெடி 500க்கும் மேல நிறைய போஸ்டரை நான் ரோட்ல எல்லாம் ஒட்டிட்டேன். கேட்ட அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா 500 போஸ்டர் அதை பிரிண்ட் பண்றதுக்கே நிறையவே காசா இருக்கும். அதெல்லாம் எங்கன்னு யோசிப்பாரா? அதுக்குள்ள அந்த பூனையும் பூச்சை கொண்டு வர அதை பார்த்து இவரு தெறிக்க ஓராரு. அப்புறம் தான் நம்ம நாகம்மாக்கு புரியுது, ஓ விஷயம் இப்படி போதும், பூச்சினா உங்களுக்கு பயமா? அங்க இதனால அவ கொண்டு வருவாளா? நம்மால அப்படியே பறக்க விட்டுறான். அங்க இதையும் வேற ஒருத்தங்க பார்த்து பயந்து போயிடறாங்க. ஓ 911 மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை இந்த ஆளு பறக்க விடுறான். அவன் அநேகமா ஒரு கொலைக்காரன் நினைக்கிறேன். அட இருங்கம்மா, அந்த மாதிரிலாம் விஷயம் இல்ல. என்ன விஷயம்னா அவளுக்கு எதுவுமே ஆகாது, கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி டைப் தான் அவ. ஒரு 5வது ஃப்ளோர்ல இருந்தா விழுந்தா, அதனால எதுவுமே ஆகாது. நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு, எதுக்காக வந்தீங்க அந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க. என்ன விஷயம்னா, உங்களோட போஸ்டரை நான் பார்த்தேன். அதுல என்ன போட்டிருந்ததுன்னா, நீங்க எல்லா விதமான வேலைகளையும் நீங்க பண்ணுவீங்கன்னு போட்டுச்சு. முக்கியமா என்னோட வீட்டுல ஒரு தொல்லை இருக்கு. அது என்னன்னா பீஸோட தொல்லை. இந்த தேனி எல்லாம் நீங்க விரட்டணும். கேட்டோன்னே நம்மளால முடியாதுன்னு சொல்லிடுறான். நான் நம்ம நாகமுக்கு பூச்சினா ரொம்ப பயம். அதனால அவன் யோசிக்கிறான், இந்த வேலையை என்னால பண்ண முடியாது, ஆனா மாஷிரோவால இதை பண்ண முடியும்ல. மாஷிரோக்கு கால் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா மாஷிரோக்கு எப்படி டயல் பண்ணோன்னே அவனுக்கு தெரியல. அங்க இதனால ஓல்டு லேடி கிட்ட கேட்டு அந்த மாஷிரோக்கு அவங்க கால் பண்றாங்க. யோ என்ன விஷயம், அதுக்குள்ள நீ எனக்கு கால் பண்ணிட்ட, இன்னமும் போஸ்டர்லாம் எடுக்கல. இதுவா இப்போ உனக்கான
அதுக்கான ஒரு மிஷின் வந்திருக்கு. என்ன பண்ணும்னா சிம்பிளான விஷயம் தான், ஒரு நெஸ்ட்டை நீ ஒட்டுமொத்தமா அழிக்கணும். இதுக்காக அவங்க அட்ரஸையும் தராங்க. ஆனா அவ வேற எங்கேயோ போயிடறா. அந்த இடமும் ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த இடத்த பத்தி அவ சொல்றா, என்னது அப்படியா இருக்கு, அந்த அளவுக்கு பெரிய பில்டிங்கா அது? ஆமா அதேதான், அங்க ஒரு பெரிய நெஸ்ட் இருக்கும், அதை அழிக்கணும். இவங்க சொன்னது ஏதோ ஒரு தேனியோட நெஸ்ட் தான். நான் இவ போறது ஒரு கிரிமினலோட நெஸ்ட். இடம் ஃபுல்லாவே கிரிமினலா இருக்கிற ஆளுங்க தான் இருக்காங்களே. பார்ட்னர், நான் இதுல உன்னதான் நம்புறேன், உன்னால முடியும். ஆமா, என்ன ஒரு பார்ட்னர்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் தான் இதை பண்ணணும். என்னால இதை பண்ண முடியும், ஏன்னா நான் நிறையவே மூவி எல்லாம் பார்த்திருக்கேன். அதுல இருக்க ஆக்ஷனை இங்க இறக்கிட வேண்டியதான் அப்படின்னு மூவில இருக்க விஷயத்தெல்லாம் நினைச்சு இன்னமும் ஆர்வம் ஆகுறா. போற வழியில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் தராரு, நீ உள்ள போ, உள்ள போனோனே என்ட்ரன்ஸ்லயே அவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாரையுமே நீ முடிக்கணும். ஆமா என்ன கண்ணு, என்ன விஷயம் இங்க? உங்களை நீ பார்த்தோனே அந்த பூச்சி அழிக்கிற அந்த ஸ்ப்ரே, அதை நீ ஸ்ப்ரே பண்ணணும். கேட்டோனே அவ பண்ணிடுறா. இடத்துல இன்னமும் நிறைய பேர் தாக்க வர நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் தரான், இங்க குத்தும் போது குத்த உண்டி நீ தப்பி தவறி வாங்கிக்காத, இல்லைன்னா அவ்வளவுதான் ஆபத்தாயிடும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணினே பயங்கரமா தாக்குறா. இருக்கிற ஒருத்தங்களோட நிலைமையும் மோசமாவுது. கடைசியா இன்னொருத்தன் இருக்கான், அவன் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போயிடறான். நான் இப்போ என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு மாஸ்டரை என்னால தோக்கடிக்க முடியுமா? இல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அங்க இதனால அவன் பயந்து போய் மன்னிப்பே கேட்க ஆரம்பிச்சிடறான். மன்னிச்சிட்டு தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணாத, யாக்குசால இருந்து கூட விலகிறேன், என்ன எதுவும் நீ பண்ணக்கூடாது. பாஸ், இந்த மாதிரி நான் வேலையை முடிச்சிட்டேன், நீங்க சொன்ன வேலை டன்னா. இதை கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ அந்த இன்செக்டை பத்தி எல்லாம் கேட்கறான். நான் கொல்லும் போது ஒரு டீப்பான சவுண்டா கேட்டிருக்கோம், அதனால அதுங்களை பத்தி நீ சொல்ல, அதுங்க எப்படி இருக்குன்னு. யோ, அதுங்களோட கால் வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. என்னது, காலு ரொம்ப நீட்டா இருக்கா? அந்த மாதிரி ஏதாச்சும் பூச்சி இருக்கா என்ன? அங்க வேற ஏதோ ஒரு பூச்சின்னு நினைச்சு அவரு விட்டுறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே நியூஸ்ல அந்த விஷயம் வர அப்புறம் இவங்களுக்கு புரிய வருது, அட இந்த விஷயத்த பண்ணது நீ தானா? ஆமா, இந்த மாதிரி அவங்க எல்லாரையுமே நீங்க தானே அழிக்க சொன்னீங்க. ஐயோ, நான் அழிக்க சொன்னது ஒரு தேனிய, நீ என்னன்னா கிரிமினல்ஸ் அழிச்சிருக்க. ஆனா எப்படி நீ இதை பண்ண? இதோன்னு நான் முடிக்க வேண்டிய காரியத்தை முடிச்சிட்டேன். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு புது மெம்பரும் வந்திருக்காங்க. இதோ இவரோட பேரு நெசு. இவரு இதுக்கு முன்னாடி ஒரு யாக்குசாவா இருந்தவரு, இப்போ நமக்காக இவரு வேலை செய்வாரு. பாருங்க, இவரோட காலம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நீளமா இருக்கா. ஆமா, இவனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க கவலையே படாதீங்க, நீங்க சொல்ற ஒரு விஷயத்தையும் பண்ணுவேன். ஏன்னா இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க, எனக்கு ஒரு புது வாழ்க்கையே தந்தாங்க. அதனால நான் எந்த விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். இதை கேட்டவுடனே அவரு சொல்றாரு, அப்பனா எனக்கு போ காஃபியை கொண்டு வா. இதோ அங்க மாஷிரவும் சொல்றான், பரவாயில்லையே, போக போக நம்மளோட எண்ணிக்கை அதிகமாயினே போகுது. அட இருங்க, நான் சொன்ன வேலையை இன்னமும் முடிக்கலையே, அந்த தேனியை எப்போ நீங்க அழிப்பீங்க இப்படின்னு இவங்க கத்துறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ரொம்ப ஃபன்னான அனிமே, இதுல ஆக்ஷனும் கலந்து இருக்கு. ஒரு எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.